பிஹைண்ட் மீ சேனல் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இங்க வவுனியால அடிக்கிற வெயில் வந்து பயங்கர வெயிலா இருக்கு, உடம்பெல்லாம் எரியுது. இந்த வெயிலுக்கு வந்து தாவசாந்தி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. யார் அப்படி என்று சொன்னா பகவான் ஸ்ரீ சத்யசாயி சேவா நிலையத்தால வந்து இந்த மோர் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தாவசாந்தி வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, என்ன காரணத்துக்காக, யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்பேன். ஒவ்வொரு வருஷமும் 4ஆம் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் சுவாமியின் சமாதி தினத்தை முன்னிட்டு, சாய்பாபாவோட சமாதி தினத்தை முன்னிட்டு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த வெக்கைக்காண்டி நடத்தி கொண்டு வரோம். ஒவ்வொரு வருஷமும் நீங்க இந்த தாவசாந்தி செய்யறீங்களா? நாங்கள் ஒவ்வொரு ஒரு 7-8 வருஷமா இதை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு. இப்ப ஒரு கஷ்டப்பட்டவங்க, இப்ப வசதியான ஆக்கள் கூட அடிக்கிற வெக்கைக்கு ஐஸ்கிரீமோ அதோ இதோ குடிப்பாங்க. ஆனா கஷ்டப்பட்ட ஆக்கள் என்ன வெயில் அடிச்சாலும் கூட என்ன செய்யறேன்னு தெரியாம போவாங்க. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல போற மக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கு இந்த தாவசாந்தி. வந்து எல்லாருமே ஒரு முக பொலிவோட சந்தோஷத்தோட குடிச்சிட்டு போறாங்க. பாத்தீங்கன்னா மோர் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்களும் குடிச்சு பார்த்து சொல்றோம். நாங்களும் ஒரு மோர் ஒன்று எடுத்திருக்கோம், பாப்போம் எப்படி இருக்குன்னு. அடிக்கிற வெக்கைக்கு உண்மையாவே சூப்பரா இருக்குது. இந்த வெக்கைக்கு எல்லாம் உடம்புக்கு அவ்வளவு நல்லம் இந்த மோர். 7-8 வருஷமா இந்த தாவசாந்தி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. வவுனியால போற மக்கள் எல்லாமே வந்து அவ்வளவு மன நிறைவோடையும் முக சந்தோஷத்தோடையும் வந்து குடிச்சிட்டு போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு குட்டியாளி ஸ்கூல் போய் வந்து மோர் குடிக்க வந்த நீங்களோ? பிடிக்குமா மோர்? மோர் குடிக்க வந்த நீங்களோ? மோர் நல்ல விருப்பமா பிள்ளைக்கு? இந்த தாவசாந்தி வந்து எவ்விடத்துல செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டேஷன் ரோட்ல பிஓசிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ நீங்களும் வார வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த தாவசாந்தி மோர் கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து வேண்டி குடிச்சு இந்த வெக்கைக்கு கொஞ்சம் என்ஜாயா போங்க. ஆனா நல்ல டேஸ்டியா இருக்குது. இதுல உப்பு மிளகா நல்ல ஸ்பைசியா இருக்கு. சேம் டைம் கொஞ்சம் உப்பு எல்லாம் கைக்குது, நல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து வேண்டி குடிங்க. வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்குது, அவ்வளோ டேஸ்டியா இருக்கு, வேண்டி குடிங்க. நான் லைஃப்ல மோர் குடிக்கிறேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. எனக்கு டெய்லி வேண்டி குடிக்கணும் மாதிரி அவ்வளோ டேஸ்டியா இருக்குது. ஸோ எல்லாரும் இந்த வெக்கைக்கு மோர் எல்லாம் இங்க வேண்டி குடிங்க, இல்லாட்டி செஞ்சு குடிங்க. அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம். உடம்புக்கும் நிறைய நல்லம். மோர் செஞ்சு இல்லாட்டி வேண்டி குடிங்கோ. இந்த காலத்துல எல்லாரும் வெக்கை அப்படி உடனே ஐஸ்கிரீம் வேண்டி குடிக்கிறது, ஜூஸ்கள் வேண்டி சாப்பிடுறது அதெல்லாம் கூடாது உடம்புக்கு. இது அந்த காலத்துல செஞ்ச ஒரு முறை தான். இந்த வெக்க காலத்துல மோர் குடிக்கிறது உடம்புக்கும் அவ்வளவு நல்லம். இதுல நிறைய நல்ல பாக்டீரியாஸ், உடம்புக்கு தேவையான நல்ல பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ இந்த மோர் அவ்வளவு எங்களோட ஹெல்த்திக்கு நல்லம். எல்லாரும் வேண்டி குடிங்க, ஒரு செஞ்சு குடிங்க. வெக்கையண்டோடனே ஐஸ்கிரீம் ஜூஸ்களை குடிக்கிறாங்க, பயங்கர அன்ஹெல்தி. ஸோ இந்த இப்படியான மோர்கள் செய்து இயற்கையான பால் தயிர் இப்படியான விஷயங்களை நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. இங்க இருக்கிற இந்த தாவசாந்தியம் வந்து குடிச்சு என்கரேஜ் பண்ணுங்க. சேம் டைம் இப்படியான விஷயங்களை நீங்க லைஃப்ல செஞ்சீங்கன்னா நீங்களும் ஹெல்த்தியா இருக்கலாம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இப்படி தெரியாத விஷயங்கள், அதாவது இப்படி தாவசாந்தி கிடைக்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எங்களோட சேனலை பார்த்து இந்த வெள்ளிக்கிழமைக்கு இடையில வந்து குடியுங்கோ. இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எங்களோட பிஹைண்ட் மீ சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வைங்க. அப்பதான் இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். எங்க வந்திருக்கீங்க? மோர் பிடிக்குமா? ஓ. நல்லா இருக்கா? ஓ. எப்படி இருக்கு, குடிச்சு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்டா என்ன ஃபீல் வருது? இனிப்பா. இனிப்பா இருக்கா? அச்சோ, இனிப்பா இல்லையே, புளிக்குதா? பால் எதுவும் தெரியுதா? தயிர் பால் அப்படி எதுவும் தெரியுதா? நல்லா இருக்கா? பிள்ளை பிடிச்சிருக்கா? ஓ. என்ன செய்யறீங்க? குடிக்கிறேன். ஸ்கூல் முடிச்சு வந்த நீங்களோ? ஸ்கூல் முடிச்சு வந்த டயர்டுக்கு நல்லா இருக்கா? இதுக்கு முதல்ல இது குடிச்சிருக்கிறீங்களா? எப்படி இருக்குது? புளிப்பா இருக்கா? புளிப்பு பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்காதா? அப்ப இது பிடிச்சிருக்கா? ஏன் பிடிச்சிருக்கு? இந்த வக்கைக்கு நல்லா இருக்கா? ஹலோ, என்ன பேர் உங்களுக்கு? தகிசா. தகிசா. தகிசாவா? என்ன குடிக்கிறீங்க? மோர். இதுக்கு முதல் குடிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா? பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? எப்படி இருக்குது? புளிப்பா இருக்கா? புளிப்பெல்லாம் பிடிக்குமா பிள்ளைக்கு? ஹலோ, என்ன பேர் பிள்ளைக்கு? துசிகரனா? துசிகாசனா? அச்சா பேரா இருக்கே. என்ன குடிக்கிறீங்க? மோரா? இதுக்கு முதல் குடிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா? பிள்ளை பிடிச்சிருக்கா? குடிங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இந்த பக்கைக்கு நல்லா இருக்கா? பிள்ளைக்கு உடம்புக்கு நல்லா இருக்கா? பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குட்டீஸ் எல்லாம் வந்து மோர் குடிக்கிறாங்க. எல்லாரும் நல்ல ருசிச்சு ரசிச்சு குடிக்கணும். ஸோ எல்லாரும் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்கும்.
எல்லாரும் வந்து உங்களோட ஸ்கூல் போற இந்த குட்டீஸ்க்கு எல்லாம் வேண்டி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எங்களோட பிஹைண்ட் மீ சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் பிரியா.